இந்த ஆட்சியே எங்களது கூட்டணிக்கு பலமாக போயிடும். இந்த ஆட்சியினுடைய அவலம், கொரோனாவை அவர்கள் கையாண்ட விதம், மக்கள் உயிருக்கு அஞ்சி அவர்கள் மருந்துக்கு வாங்குறதுக்கும் முகக்கவசம் வாங்குவதற்கு, நோயாளி தன்னுடைய உயிருக்கு கடைசியில் போராடு வெண்டிலேட்டர் வாங்குவதில், இப்படி ஒவ்வொன்றிலும் இந்த ஆட்சி செய்த கொள்ளை, அவர்கள் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காகவே இன்றைக்கு அதுக்காக எந்த அளவிற்கு மக்களை அடமானம் வைத்தார்கள் என்பது, இந்த நோய் பரவுவதற்கு அடித்தளமிட்டு கொடுத்ததே மத்தியில் இருக்கிற அரசும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசும் தான். எங்கள் அருமைக்குரிய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதியே எச்சரித்தார். பாராளுமன்றத்தில் சொன்னார், நீங்கள் விழிப்படைய வேண்டும், இப்பொழுதே தடுத்து நிறுத்த வேண்டும், இல்லை என்று சொன்னால் இந்தியா மிகப்பெரிய விலையை கொடுக்க வேண்டி வரும். பல லட்சக்கணக்கான பேர் இதில் நம்ம அவர்களுக்கு இந்த நோய்க்கு தள்ளப்பட்டு விடுவார்கள் என்று எச்சரிக்கை செய்தார். அப்பொழுதெல்லாம் ஏளனம் செய்தார்கள், பப்பு என்றார்கள், அவருக்கு ஒன்றும் தெரியாது சிறுபிள்ளை என்றார்கள், கொரோனாவை பற்றியே தெரியாது என்று சொன்னார்கள். ஆனால் அவர் என்ன சொன்னாரோ ஒவ்வொரு வார்த்தையும் இன்றைக்கு முழுமையாக உண்மையாக இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா இந்த அரசை பொறுத்தவரை அமெரிக்க அதிபரை அழைத்து இன்றைக்கி ஒரு விழா எடுக்க வேண்டும், மோடிக்கு போலாரம் சூட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காகத்தான் இன்றைக்கு இந்தியாவில் நாம் ஏறத்தாழ 50,000க்கு மேற்பட்ட நம்முடைய சகோதரர்களை நாம் பறி கொடுத்திருக்கிறோம். ஒரு தனி மனிதனுடைய விளம்பரத்திற்காக, சுய விளம்பரத்திற்காக இன்றைக்கு 30 லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டது மட்டுமல்ல, இந்தியாவுடைய பொருளாதாரம் இதுவரை இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய வீழ்ச்சி, கோடிக்கணக்கான பேர் வாழ்வாதாரத்தை இழந்து தற்கொலைக்கு தள்ளப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இவற்றுக்கெல்லாம் ஒரு தனி மனிதனுடைய விளம்பரம் ஒன்றுதான் அடிப்படையாக இருந்திருக்கிறது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். முதலமைச்சர் அவர்கள் சென்றார். அவர் வருகிற போது கூட மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் அதற்கான பணி செய்து கொண்டிருந்த 3 நபருக்கு கொரோனா இருந்தது. அந்த நோய் இருந்தது என்று தெரிந்தும் கூட முதலமைச்சர் அவர்கள் இங்கே அவசரமாக சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், மக்கள் பிரதிநிதிகள்லாம் புறக்கணித்து விட்டு ரகசிய கூட்டம் நடத்திவிட்டு சென்றார்கள். அந்த கூட்டத்தினுடைய உண்மை விவரம் என்ன என்பதுதான் அதற்கு அடுத்த நாள் 2 நாள் கழிந்த பிறகு இந்த மாவட்டத்தினுடைய பல மலைகள் ஏலமிடப்பட்டது. எந்த பத்திரிகையும் சொல்லவில்லை, யாருக்கும் தெரியாத ஒரு 2 பத்திரிகைக்கு விளம்பரம் கொடுத்துவிட்டு அதற்கான பணியை செய்துவிட்டு போனார்கள். அது மட்டுமல்ல, அடுத்தபடியாக கிருஷ்ணகிரி அணைக்கட்டத்தை திட்டத்தை பார்வையிட்டு சென்றார்கள் சொன்னார்கள். அங்கே ஷட்டர் பார்க்கறதுக்காக போகலை, அணையினுடைய தண்ணீரெல்லாம் ஷட்டர் உடைக்கப்பட்டு தண்ணீரெல்லாம் ஓடி கடலில் கொண்டு சேர்ப்பதற்கு பணியை செய்துவிட்டு அதற்கு பிறகு புதிதாக ஷட்டர் போடுகிறோம் என்ற ஒரு ஒப்பந்த புள்ளி கோரி அதில் ஒரு கொள்ளை, அதற்கு பிறகு தூர் வாருகிறோம் சொல்லி அதில் மணல் கொள்ளை, அதற்கான ஆதாரத்தை நான் வைத்திருக்கிறேன். நான் இப்பொழுது காட்டணும்னாலும் நான் காட்டுவதற்கு தயாராக இருக்கிறேன். அந்த மணல் கொள்ளையில் அதில் அடிக்கப்பட்ட பணம் முழுமையாக சேர்கிறதா இல்லை கணக்கு பார்ப்பதற்காக தான் முதலமைச்சர் வந்திருப்பார் என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. ஏன்னா அவர் வந்தது மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு கொரோனா குறித்து பேசுவதற்கு வந்திருந்தால், இந்த கொரோனா சம்பந்தப்பட்டு அதை பார்வையிடுவதற்காக மேற்பார்வையிட்டு அதன் திட்டத்தை அதை கண்ட்ரோல் பண்ணுவதற்காக ஒரு அதிகாரியை நியமிக்கப்பட்டிருக்கிறது. வீரா ராஜேஷ் என்ற அதிகாரி நியமிக்கப்பட்டார். அந்த அதிகாரியை அழைத்து வரவில்லை அந்த மீட்டிங்க்கு. கொரோனா குறித்தோ அல்ல மாவட்டத்துடைய வளர்ச்சி குறித்து பேசுவதாக இருந்திருந்தால் சட்டமன்ற உறுப்பினர்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் அழைத்து கருத்து கேட்டிருக்க முடியும், உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளை அழைத்து கருத்து கேட்டிருக்க முடியும். ஆனால் அவர்களெல்லாம் அழைக்கவில்லை. அவர்களெல்லாம் திட்டம் போட்டு புறக்கணித்து விட்டு 2 மணி நேரம் என்ன அவசர கோலத்தை இந்த மாவட்டத்துடைய வளர்ச்சியை பற்றி பேசிட்டு போயிருக்க முடியும்? யாரை வைத்து பேசினார்? அவர் 15ஆம் தேதி வந்துட்டு போறார். 19ஆம் தேதி 2 யாருக்கும் தெரியாத 2 பத்திரிகை, அந்த பத்திரிகையில தான் விளம்பரம் கொடுத்து விட்டு 100 கோடி ரூபாய்க்கு அதிகமாக வருமானம் வர வேண்டிய, மக்களுக்கு சேர வேண்டிய வருமானம் சேர வேண்டிய பணி அந்த மலைகள்லாம் இன்றைக்கு யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக அவர்கள் விளம்பரம் கொடுத்து விட்டு சென்று விட்டார்கள். அதுக்காக விளம்பரம் அதுக்கு முதலமைச்சருடைய திட்டம், அவருடைய வருகை தான் காரணமாக இருந்தது. அதுக்கு அடுத்தால் அவர் சுற்றுப்பயணம் செய்து எங்கன்னா டேமை பார்க்க வந்தார். டேமில் ஏற்கனவே மணல் அள்ளிட்டு இருந்தாங்க. நான் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் ஏற்கனவே அது குறித்து நான் பேசியிருக்கிறேன். அதற்கான ஆதாரம் வேண்டும் என்று சொன்னால் அதையும் நான் காட்டுவதற்கு தயாராக இருக்கிறேன். பண்ணால் ஏரியில் நடைபெற்ற மணல் கொள்ளை, பகற்கொள்ளை, இந்த பகற்கொள்ளையுடைய கணக்குகளை சரிபார்ப்பதற்காகத்தான் முதலமைச்சர் அவர்கள் இந்த மண்ணுக்கு வந்தார் என்பதை நான் பகிரங்கமாக குற்றச்சாட்டு கடமைப்பட்டிருக்கிறேன்.